ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாளாக பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. அது என்ன பிரச்சனை சம்பந்தமான டீட்டெயில்ஸ் தான் இப்போ அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் சமீர். வெல்கம் டு சமீர் வியூஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா அமெரிக்கா ஒரு இந்தியா மேல பெரிய குற்றச்சாட்டை ஒன்று வைக்குது. என்ன குற்றச்சாட்டுன்னா, இந்தியா ரஷ்யாவில் ஆயில் வாங்குது. அது எதுக்காக ஆயில்? அந்த ஆயில் வாங்குறது காரணமா இந்தியா ரஷ்யாவுக்கு ஃபண்டு கொடுக்குது. அந்த ஃபண்டை வச்சு தான் ரஷ்யா உக்ரைன் மேல போர் தொடுக்குது. இதுக்கு மெயின் காரணம் இந்தியா தான். இப்ப உக்ரைன்ல உள்ள பல மக்கள் இறக்குறதுக்கும் பல மக்கள் ரத்த பலி ஆகிறதுக்கும் எல்லாத்துக்குமே இந்தியா தான் காரணம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை இந்தியா மேல வச்சிருக்கு அமெரிக்கா. இதுக்கு அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குன்னா, இது நாங்க மட்டும் இந்த பிசினஸ் பண்ணல, உங்களோட யூரோப் கண்ட்ரிகள் தான் அதிகமா எங்களோட பிசினஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இந்தியா நிறைய விஷயத்த ஓப்பனா உடைச்சிருச்சு ஆன்லைன்ல. அந்த சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா இந்தியாவும் அமெரிக்காவும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவே இல்லாத மாதிரி தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. இப்போ இந்தியா என்ன சொல்லியிருக்குன்னா, அமெரிக்கா சார்ந்த யூரோப் கண்ட்ரிகளும் இந்தியாவோட அதிகமா இந்த அயன் போன்ற நிறைய பொருட்களை ரஷ்யா கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணுது. இந்தியா பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அதிகமா எண்ணெயெல்லாம் வாங்கல. இந்தியா ஒரு 33% சம்திங் தான் பெட்ரோல் அந்த ஆயில்லாம் சம்திங் இறக்குறாங்க இந்தியா. அது இந்தியாவோட தேவைகளுக்கு தான் யூஸ் ஆகுது தவிர மற்ற நாடுகளுக்கெல்லாம் விற்பனை செய்யவே இல்லை இந்தியா. இந்தியா என்ன பண்ணுதுன்னு சொல்றாங்கன்னா, அமெரிக்கா அதை குறைச்ச ரேட்டுக்கு வாங்கி இந்தியா மற்ற நாட்டுகளுக்கு அதிக ரேட்ல விற்குதுன்னு சொல்றாங்க. இந்தியாவோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகம், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்ப வாங்குற ஆயில் பெட்ரோலுங்கிறது இந்தியாவுக்கு மட்டும்தான் போதுமானது தவிர மற்றபடி வேற எந்த நாட்டுக்குமே அது கொடுக்க போறது கிடையாது இந்தியா. அது ஒரு விஷயம், மெயினான விஷயம். அப்போ அமெரிக்கா இந்தியா மேல என்ன போட்டிருக்குன்னா, நீ அப்படியா நான் சொல்றத கேட்க மாட்டியா, அப்பனா உன் மேல அளவுக்கு அதிகமான டாக்ஸ் நான் உன் மேல போறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் 25% டாக்ஸ் போட்டுச்சு அமெரிக்கா. அப்புறம் அது பத்தான்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு 25% டாக்ஸை போட்டிருக்கு அமெரிக்கா. இதுல என்னன்னு பார்த்தோம்னா, அந்த 25% டோட்டலா 50% டாக்ஸ் போட்டிருக்கு அமெரிக்கா. இவ்வளவு பெரிய டாக்ஸ் போட்டனால இந்தியாவுக்கு அந்த பொருளை எப்படா அமெரிக்காவில் விற்க முடியுங்கிற ஒரு கவலை. இந்தியாவில் உள்ள மக்களுடைய வாழ்வாதாரத்தை சுத்தமா கருத்துல கொள்ளாம அந்த அமெரிக்கா இப்படி ஒரு மோசமான செயல் செஞ்சிருக்கு. இதுல நான் உட்பட மற்ற இந்தியாவில் உள்ள அனைத்து மக்கள் உட்பட பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா இந்தியால இருந்து தான் காட்டனு, நெக்ஸ்ட் இது மெடிசனு, அப்புறம் ஐபோனு போன்ற நிறைய பொருட்கள் இப்ப இந்தியால இருந்து தான் ஏற்றுமதி ஆகுது அமெரிக்காவுக்கு. அளவுக்கு அதிகமா ஏற்றுமதி ஆகுற பொருட்கள்னு சொன்னா இல்லையா, அந்த பொருட்கள் என்ன பொருள், முக்கியமான பொருள்னா ஐபோன் ஒன்று. ஏன்னா இந்த உலகத்திலே அதிகமா யூஸ் பண்ற மொபைல் போன் ஐபோனு. அதுவும் அந்த ஐபோன் அதிகமா யூஸ் பண்ற இடம் அமெரிக்கா தான். இந்த உலகத்துல அதிகமா அமெரிக்கா தான் அந்த ஐபோன் யூஸ் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஐபோன் மேல வரி அதிகமா ஏத்துனா அது அமெரிக்கா மக்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும். அதுவும் இல்லாம அந்த ஐபோன் ஆக்சுவலா சீனாவில தான் அந்த கம்பெனி மேனுபேக்சரிங் எல்லாமே இருந்தது. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் அடிக்கடி பிரச்சனை வரனாலதான் ஐபோன் கம்பெனி சீனால இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பிளான்ட்டையும் இந்தியாவுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. இப்ப இந்தியா கூடயும் பிரச்சனை வரனால ஐபோன் கம்பெனி சிஇஓக்கு பெரிய தலைவலி. இப்ப ஐபோன் கம்பெனியோட சிஇஓ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரொனால்ட் ட்ரம்பை போய் சந்திச்சு மீட் பண்ணி அவங்களுக்கு ஏதோ தங்கத்துல செஞ்ச கிஃப்ட் ஒன்று கொடுத்து ஏதோ பேசி இது பண்ணி இப்ப ஐபோனுக்கு அந்த தடை நீக்கியாச்சு. இப்போ ரொனால்டோ ஓப்பனா என்ன சொல்லியிருக்காப்லனா, இந்தியாவிலேருந்து வர அத்தனை பொருட்களுக்கும் 50% வரி உண்டு, ஆனா ஐபோனுக்கு மட்டும் அந்த டாக்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, இனிமே ஐபோன் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்தியாவுக்கு வராது. உலகத்திலே அதிகமா ஏற்றுமதி செய்யப்படுற போன்ல ஐபோன் இந்தியால இருந்து அதிகமா ஏற்றுமதி செய்ய போது. அது இந்தியா மக்களுக்கும் இந்தியாவுக்கும் தான் அது லாபம், அது பிளஸ் பாயிண்ட். இந்த பிரச்சனை, இந்த ஐபோன் சம்பந்தமான பிரச்சனை ஓரளவுக்கு தீர்வாயிடுச்சு. மற்ற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா இந்தியா மேல ஒரு இன்னொன்னு என்ன சொல்லுதுன்னா, அவங்கள்ட்ட இருந்து உள்ள விவசாய பொருட்களை இந்தியாவில இறக்குமதி பண்ணி சேல்ஸ் பண்ண சொல்லுது. யாரு? அமெரிக்கா. ஆனா ஆக்சுவலா இந்தியாவே ஒரு விவசாய நாடு தான். இந்தியாவில அத்தனை விவசாயம் பண்றோம். அதுல அமெரிக்கா ஹைபிரிட் செய்யப்பட்ட காய்கறிகளை அவங்க உற்பத்தி செய்யறாங்க. அந்த காய்கறிகளை அமெரிக்கால இருந்து அமெரிக்கா இந்தியாவை இது பண்றாங்க, ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க. நீங்க எங்களுடைய பொருட்களை நீங்க இறக்கி நீங்க சேல்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி.
காய்கறி பொருட்கள் மட்டும் இல்லாம பால் போன்ற நிறைய விவசாய சம்பந்தமான பொருட்களை வந்து நீங்க இறக்கி நீங்க வந்து இந்தியால எங்களோட பொருட்களை வீங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அதுக்காக நம்மளோட இந்தியாவோட பிரதமர் மோடி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து அதை கண்டிப்பா நான் செய்ய மாட்டேன், என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, என்னோட பதவியே போனாலும் பரவாயில்ல, எங்களுடைய நாட்டில் வந்து நாங்கள் வந்து விவசாயம் சம்பந்தமான பொருட்களை வந்து நாங்கள் எங்கள் நாட்டில் இறக்குமதி செய்ய மாட்டோம், எங்களுடைய நாட்டில் உற்பத்தி பண்ணி எங்கள் நாட்டுக்கே நாங்கள் அதை யூஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி நரேந்திர மோடி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இந்த பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. என்ன முடிவு எப்படி ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஆனா வந்து எப்போதுமே இந்தியா வந்து ஒரு ரெண்டு சைடு முடிவாவே இருப்பாங்க. இந்த நாடா அந்த நாடா எந்த நாட்டுலயுமே தலையிடாம தான் அப்படிதான் இந்தியா மேக்சிமம் அப்படி போயிட்டே இருக்கும். இப்ப என்னன்னு தெரியல, திடீர்னு பார்த்து எதிர்த்து அமெரிக்காவை எதிர்த்து பேசியிருக்காங்க. இது வந்து பெரிய விஷயம் இது. ஏன்னா அமெரிக்காவை எதிர்த்துலாம் இந்தியா பேசாது. ஏன்னா வந்து அமெரிக்காவும் இந்தியாவும் ஒரு இப்போதைக்கு ஒரு ரீசெண்டா பார்த்தா ஃப்ரெண்ட்ஷிப் நாடு தான். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வந்து இப்ப வந்து முறியடிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போதைக்கு சீனாங்கிறது வந்து இந்தியாவோட ஒரு எதிரியான நாடு தான். ஆனா இப்ப சீனாவே என்ன ஆயிருக்குன்னா, இந்தியா கூட லைட்டா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுற மாதிரி வந்திருக்காங்க. இப்ப அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி ரஷ்யாவும் இந்தியாவோட ஃப்ரெண்டா, இப்ப வந்து ரஷ்யாவும் சீனாவும் ஆல்ரெடி ஃப்ரெண்டா, இப்ப வந்து 3 பேரும் வந்து ஒன்னு சேர்ற மாதிரி இப்ப வராங்க. உலகத்திலே 2வது மிகப்பெரிய கண்ட்ரி வந்து ரஷ்யா, 3வது வந்து சீனா, 4வது வந்து இந்தியா. இப்ப இத்தனை 3 நாடுமே ஒன்னு சேர்ந்தா அந்த உலகத்துல பாதி பவர் வந்து இந்த நாட்டுல தான், இவங்கள்ட்ட தான் இருக்கும். இவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்டதான் பிரிக்ஸ்னு ஒரு அமைப்பு. இந்த பிரிக்ஸ் அமைப்பையே வந்து இவர் இப்போ அது வந்து ஒன்னும் இல்லாம பேசிக்கா உருவாக்கி வச்ச அமைப்பு தான் அது. இப்ப அமெரிக்காவோட அதிபர் தேவையில்லாம பேசி என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பிரிக்ஸோட அமைப்பு வந்து இப்ப வலுவாகிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த எல்லா நாட்டோட அதிபரும் என்ன பண்றாங்கன்னா, இது மாதிரி அமெரிக்காவோட விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு வெளில வராங்க. இப்ப வெளியில வந்தது காரணம் என்ன ஆகும், இப்போ பிரிக்ஸுங்கிற ஒரு அமைப்பு வந்து இன்னும் வலுப்பெறும். ஏன்னா அதுல மெயினா இருக்கிறவங்க வந்து ரஷ்யா, இந்தியா, சீனா அந்த மாதிரி ஆளுங்க தான் இப்போதைக்கு மெயினா இருக்காங்க. இப்போ அதனால வந்து இப்போ இந்த உலகமே இப்போ 2ஆ பிரிஞ்சு நிக்க போகுதுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வருது. ஒன்னு வந்து அமெரிக்கா அந்த மாதிரி சேர்ந்த ஒரு டீமும், இந்தியா, ரஷ்யா, சீனா அப்படிங்கிற சேர்ந்த மாதிரி ஒரு டீமுங்கிற மாதிரி இப்போ வரப்போகுது. இப்ப இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் உள்ள பிரச்சனைகள் வந்து இருக்குதான். ஆனா வந்து இப்ப வந்து சமாதானம் பேசி அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்தியா கூட இப்ப ரீசெண்டா வந்து சைனால கூட ஏதோ ஒரு மீட்டிங் நடக்க போகுது, ஃபங்க்ஷன் வரப்போகுது, இப்ப இந்தியா வந்து போய் கலந்துக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு ஒண்ணு. இப்ப வந்து இந்தியாவில ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மீட்டிங்குக்காக ரஷ்யா அதிபர் வந்து இங்க இந்தியாவுக்கு வர போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த உலகம் வந்து இப்ப வேற மாதிரி, இப்ப இந்தியாவும் சீனாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்கிற நம்பிக்கையே கிடையாது யாருக்குமே. அப்படிதான் இருந்துச்சு இப்போதைக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா இப்ப நடந்துட்டு இருக்கிறத பாத்தீங்கன்னா இப்போ வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்போ உலகம் இப்ப மாறிக்கிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் தான். அவர் ட்ரம்ப் மெயின் என்ன நோக்கம்னு பாத்தீங்கன்னா, நான் தான் சொல்லுவேன், நான் சொல்றதுதான் இந்த உலக நாடுகள்லாம் கட்டுப்படணும், நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அதிகாரமும் ஒரு இதுவும் தான் இப்ப இந்த இவ்வளவு பெரிய விஷயத்துக்கும் இவ்வளவு பெரிய இதுக்கும் காரணம். ஆக்சுவலா நான் பேச வந்தது இந்த வீடியோல இதான். சரி, ஓகே, இந்த வீடியோ இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு. நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். until then bye, see you. I am your Sameerdin. Thank you for watching.